உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி அருகே அரசு நகர்ப்புற பேருந்தின் ஸ்டேரிங் கட்டானதால் சாலையோரம் இருந்த வீட்டில் மோதி விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் சிறுமி பலியாகியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். இந்த விபத்து ஏற்பட என்ன காரணம்? மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நூலள்ளி கிராமத்திலிருந்து தருமபுரி நகர நகர பேருந்து ஒன்று வந்திருக்கு. இந்த பேருந்து அங்க வரும்போது அந்த பேருந்து தேவராஜ் என்பவர் ஓட்டி வராரு. அது மட்டும் இல்லாம அந்த பேருந்து ஸ்டேரிங் கட்டானதுனால அவர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த ராமு என்பவரின் வீட்டின் மீது மோதிக்குது. இந்த வீட்டின் முன்னாடி நரசிம்மன் சோனியா தம்பதியின் மகள் ஆத்விகா அப்படின்ற ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை விளையாடி இருக்கு. அப்போ அந்த பேருந்து மோதி விபத்துக்குள்ளாது. இந்த பேருந்து ஓட்டுநர் தேவராஜும் அந்த குழந்தை படுகாயடைகிறாங்க. இந்த சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அவங்களை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. இந்த சிகிச்சையில பலனளிக்காம அந்த ஆத்விகான்ற குழந்தை உயிர் இருக்குது. இந்த சம்பவம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து பெரும்பாலான பேருந்து தருமபுரி நகரில் இருக்கக்கூடிய நகர பேருந்து அந்த சரியான பராமரிப்பு இல்லாம குண்டும் குழிமா இருக்கக்கூடிய அந்த சாலைகள் பயணிக்கிறதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. இதனால நகர அந்த போக்குவரத்து துறை இந்த பேருந்துகளை சரியான சீர் செஞ்சு இந்த நகர பேருந்துகளை அதிகமா புதிய பேருந்துகளை விடணுன்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கு பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.